ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் உறுதி. ஸோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்மோக்கிங் தம் அடி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டலி ரிட்டார்டட் அந்த மென்டல் குழந்தைகள் உறுதி. இது எல்லாம் ப்ரூவன் ரெக்கார்ட். ஓகேங்களா? குட்ட குழந்தைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஐயூஜிஆர்னு சொல்கிறாங்க, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். உங்களோட மாசத்துக்கு ஏற்ற அளவுக்கு வயிறு இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னது? இந்த சிகரெட்டு, ஆல்கஹால். அப்போ போதைகள் வந்து குழந்தைகள் பெண்களை எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு பாருங்க. ஸோ நாட் ஓன்லி நான் இந்த பேசன் ஆங்கிள் பாருங்க, சோஷியல் ஆங்கிளும் சொல்றேன், எக்கனாமிக்கல் ஆங்கிளும் சொல்றேன், ஹெல்த் ஆங்கிளும் சொல்றேன். ஸோ எல்லா ஆங்கிள்லயும் வந்துட்டு இந்த போதைகள் வந்து பெண்களை இன்னும் அதிகமா பாதிக்கும், சொசைட்டி அதை தாக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக உடனே இந்த ஃபெமினின் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்போ நீங்க மட்டும் குடிக்கலாமாடா, நாங்க குடிக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா நான் வந்து யாருமே குடிக்க வேணாம்னு தான் நான் சொல்றேன். ஜென்ஸும் குடிக்காதீங்க, லேடிஸும் குடிக்காதீங்க, ஜென்ஸும் போதைக்கு அடிமையாகாதீங்க, பெண்களும் அடிமையாகாதீங்கன்னு தான் நம்ம பார்த்து. நீங்க இதுல வந்து ஒரு சமத்துவம் அப்படின்ற இடத்துல வரீங்க அப்படின்னும் போது நான் வந்து பெண்களோட ரோல் என்னன்னு பாக்குறேன்னா, நீங்க திருத்துற இடத்துல இருக்கணும். ஒரு ஜான்சி ராணியா, புரியுதா நான் சொல்றது? இந்த இடத்துல வந்துட்டு சமத்துவம், நீ குடிச்சா நான் குடிக்க கூடாதா அப்படின்னு பேசுறத விட்டு எப்படா நீ குடிக்கலாம், எப்படா நீ விற்கலாம், கடையெல்லாம் மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பெண்கள் போர்ஸும் ஒன்னா வந்ததுன்னா, பெண்கள் ஓட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து எவன் இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கை மூடுறாங்க, இல்லை யார் வந்து பார்த்தீங்கன்னா போதை இல்லாமல் தமிழ்நாடு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தாண்டா எல்லாம் மொத்த பெண்கள் ஓட்டுன்னு பெண்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். எவ்வளோ நல்லா இருக்கும்.